என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் வராகி அம்மா உனக்காக கொண்டு வந்த கயிறை நீ தொட்டாயல்லவா? என் தங்கமே, நீ மனம் விரும்புகின்ற செய்தி ஒன்று எதிர்பாராத இடத்திலிருந்து உனக்கு வரப்போகின்றது. அதை உனக்கு முன்கூட்டியே சொல்வதற்காகத்தான் உன் தாயானவள் இன்று வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னுடைய மனது எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை மட்டுமே நாடிக்கொண்டிருக்கின்றது. இந்த ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் நடந்து விட்டது என்றால் அது ஒன்றே எனக்கு போதும் என்று நீ நினைக்கின்றாய். என் தங்கமே, நீ நினைப்பதை உன்னுடைய வாழ்க்கையாக மாற்றிக் கொடுக்க உன் வராகி நான் இன்று வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னுடைய மகிழ்ச்சி இப்பொழுது உன் கையிலும் உன் தாயானவள் என்னுடைய கையிலும் இருக்கின்றது. நான் தருவதை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய் என்ற நம்பிக்கையில்தான் அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தைக்கு வாழ்க்கையின் மீது இருக்கின்ற பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கி இருக்கின்றது. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது நீ சொன்னபடியே நடந்து கொண்டிருக்கின்றது. நீ எந்த பாதையில் உன் வாழ்க்கை செல்ல வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த பாதையில் அது சென்று கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, உன் வாழ்க்கை இன்று உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை அனுபவங்களும் இனிமேல் உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே நிலையாக நிறுத்தி வைப்பதற்கான மிகப்பெரிய அனுபவமாக இருக்கப் போகின்றது. யாரெல்லாம் உன்னை தூற்றினார்களோ, யாரெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ நன்றாக இருக்க மாட்டாய் என்று சொன்னார்களோ அவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்டப் போகின்றாய். சொன்னவர்கள் சொன்ன வாயினாலேயே அழிந்து போகப் போகின்றார்கள். தெய்வம் என்ற ஒன்று எதற்காக இருக்கின்றது என்பதை அறியாமல் இங்கு பல விஷயங்களை செய்கின்ற மனிதர்கள் ஒரு நாள் வாழ்க்கையில் நிச்சயமாக அவர்கள் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டங்களை அனுபவிப்பார்கள். அந்த நேரத்திலும் கூட என் குழந்தை, நீ அவர்களுக்கு உறுதுணையாகத்தான் நிற்க முயற்சி செய்வாயே தவிர ஒரு நாளும் அடுத்தவர்கள் கெட்டு போக வேண்டும் என்று நினைப்பது கிடையாது. உன்னுடைய இந்த எண்ணத்தை உன் வராகி அம்மா நான் முழுமையாக புரிந்து கொண்டதினுடைய பலன்தான் இன்று நான் உன்னோடு பேசி கொண்டிருப்பதற்கான மிகவும் முக்கியமான காரணம். என் தங்கமே, ஒரு விஷயத்தை நீ புரிந்து கொள்ள இப்பொழுதெல்லாம் ஆரம்பித்து விட்டாய். முன்பெல்லாம் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உனக்கு எளிதில் வந்து விடாது. ஆனால் இப்பொழுது என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற மனப்பக்குவம் உனக்கு வந்துவிட்டது. இப்பேற்பட்ட மனப்பக்குவம் உனக்கு வந்துவிட்ட பிறகு நீ எதிர்பார்க்கின்ற செய்திகள் எல்லாம் ஒவ்வொன்றாக உன்னை தேடி வரத்தானே செய்யும். உன் வாழ்க்கையில் நீ விரும்பியது எல்லாமே ஒவ்வொன்றாக உனக்கு நடக்கத் தொடங்கத்தான் போகின்றது. என் குழந்தை, நீ நினைத்தது எல்லாவற்றையும் மறந்து சில நேரங்களில் இனி அது நமக்கு வேண்டாம் என்று கூட நீ எண்ண தொடங்கி இருக்கின்றாய். ஆனால் அந்த எண்ணங்கள் எல்லாமே இன்று உன் வாழ்க்கையில் சரியாக நடக்கும் பொழுது நாம் நினைத்தது எத்தனை பெரிய தவறு என்பதையும் நீ உணர்ந்து கொண்டாய். என் குழந்தையே, பேசுகின்றவர்கள் என்ன வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும். யாரையும் நீ கணக்கில் எடுத்து கொள்ளாதே. அவரவர் செய்கின்ற வினைக்கு பலன் அவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. கர்மா என்ற ஒன்று இருக்கின்றதா இல்லையா என்று நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கின்றது. ஆனால் அது அவர்களுக்கு நடக்கும் பொழுது நிச்சயமாக அது இருப்பது என்பதை நீ உறுதியாக உணர்ந்து கொள்வாய். அடுத்தவர்களை வசைபாடுபவர்களும் அடுத்தவர்களை நன்றாக இருக்க மாட்டாய் என்று சொல்பவர்களும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் இக்கட்டான நிலையை சந்திக்கும் பொழுது, இனி வாழ்க்கையே இல்லை என்ற நிலையை சந்திக்கும் பொழுது அடுத்தவருக்கு தான் சொன்ன அந்த வாக்கு நினைவிற்கு வரும். அன்று நிச்சயமாக அவர்கள் செய்த தவறை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் என் பிள்ளை, நீ இப்பொழுதெல்லாம் மற்றவர்களின் கஷ்டங்களை கண்ணெடுத்து பார்ப்பது கிடையாது. ஏனென்றால்
உதவிகளை செய்துவிட்ட பிறகு கெட்ட பெயரையும் உனக்கு தானே தருகின்றார்கள். நீ செய்கின்ற உதவி இல்லாதது போல நடந்து கொள்கின்றார்கள். உண்மையாகவே இங்கு நிறைய மனிதர்கள் தன்னை தூக்கிவிட்ட ஏணிகளை, அதாவது தனக்கு கை கொடுத்து உதவியவர்களை மனதில் சிறு துளி அளவு கூட நன்றியோடு நினைப்பது கிடையாது. நீ உதவி செய்தவர்கள் உன்னை நினைக்கவில்லை என்று நீ வருந்தாதே. நீ யாருக்கெல்லாம் உதவி செய்தாயோ அவையெல்லாம் உன்னுடைய புண்ணியத்தில்தான் சேர்ந்திருக்கின்றது என்பதை மறந்து விடாதே. யாரும் உன்னை போற்றவும் வேண்டாம், யாரும் உன்னை வஞ்சகம் செய்யவும் வேண்டாம். யாரிடமும் நீ தலையிடாமல் உன்னுடைய வேலையில் நீ கவனமாக இருப்பாயானால் உனக்கு நடக்கவிருப்பதும் நீ செய்வதற்கான பலனும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் பிள்ளை, ஒவ்வொரு நாளும் நீ நினைக்கின்ற விஷயங்கள் உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்ததாக உணர்கின்ற நேரத்தில் ஒரு முறை நீ நினைத்தால் அந்த நிமிடமே உன்னுடைய மனதிற்குள் தெளிவு பிறந்துவிடும். இதற்குள்ளும் ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கின்றது. இதை செய்தவர்கள் நம்முடைய நல்லதற்காகத்தான் செய்திருக்கின்றார்கள் என்பதனை. யார் என்ன நினைத்தாலும் அதை பற்றி கலங்காதே. உன்னை தோல்விக்கு தள்ளி விடுவதற்கான முயற்சிகள் நிறைய நடந்து கொண்டிருக்கின்றது. நீ செய்கின்ற விஷயத்தை தவறு என்று மட்டுமே சுட்டிக்காட்ட அவர்கள் அங்கே துணிந்து நிற்கின்றார்கள். நீ செய்கின்ற விஷயம் சரி என்று சொல்வதற்கோ உன்னை ஊக்கப்படுத்துவதற்கோ யாரும் அங்கு இல்லை. என் தங்கமே, எல்லாமே வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு மாயைதான். இந்த மாயையான உலகத்தில் இந்த மனிதர்களினுடைய ஆட்டங்கள் எல்லாம் நீண்ட நாள் செல்லாது. அவை எல்லாம் முடிய போகின்ற நேரத்தில் நிச்சயமாக உன்னிடத்தில் அவர்கள் செய்த தவறுக்காக மன்னிப்பினையும் மனம் வருந்தி கேட்கத்தான் போகின்றார்கள். இன்று என்ன நடந்தது என்று நினைத்து நாளை வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே. இன்று என்ன நடந்தாலும் நடந்து விட்டது, இனி அதை மாற்ற முடியாது. ஆனால் நாளை இது போன்று நடக்காமல் நிச்சயமாக உன்னால் பார்த்து கொள்ள முடியும். அந்த திறமை உனக்கு நிச்சயமாக இருக்கின்றது. இதை மட்டுமே நீ உணர்ந்து கொண்டாலே போதும். என் தங்கமே, வாழ்க்கையில் எண்ணற்ற விதமான மனிதர்கள் உன் முன்னால் வந்து சென்று கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஒவ்வொருவரினுடைய எண்ணங்களையும் நீ படித்து பார்த்தால் நிச்சயமாக அதில் பாதி பேரினுடைய எண்ணங்கள் அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைப்பதாக மட்டுமே இருக்கும். யாருடைய வாழ்க்கையையும் இங்கு யாரும் காப்பாற்றுவதில்லை. யாருக்கும் உறுதுணையாக இருப்பேன் என்ற வாக்கினை கூட கொடுப்பதில்லை. யார் எப்படி போனால் என்ன என்றுதான் இருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக அவர்கள் வாழ்க்கை அழிந்து போகிறதா என்பதையும் தெளிவாக உற்று நோக்குகின்றார்கள். என் தங்கமே, இது போன்ற மனிதர்களிடத்தில் என்றுமே உன் வாழ்க்கை மிகவும் கவனமாக, சில நேரங்களில் கேள்விக்குறியாகவும் நின்று விடுகின்றது. இவர்கள் நம் வாழ்க்கையை அழித்து விடுவார்களோ என்று எண்ணி பயம் கொள்வதை நிறுத்திவிட்டு, என்ன செய்தாலும் நம்மால் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக காப்பாற்றி கொள்ள முடியும் என்ற தைரியத்தோடு இரு. நீ விரும்பியது எல்லாம் நிச்சயமாக உன்னை தானாகவே வந்து சேர்ந்துவிடும். உனக்கு நீ கேட்டதை கொடுப்பதற்கு யாரும் இல்லை என்று நினைப்பதற்கு பதிலாக, என்ன நேர்ந்தாலும் உன்னை காப்பாற்றுவதற்கு அம்மா இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். நான் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உன்னை நான் கஷ்டப்பட விடமாட்டேன். எல்லாவற்றிற்குமே ஒரு குறிப்பிட்ட நேரம்தான் இருக்கின்றது. அந்த நேரம் முடிந்தவுடன் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கானதாக, முழுமையானதாக மாறிவிடும். என் தங்கமே, இன்று உன் வாழ்க்கையில் அற்புதமான ஒரு நாள். உன் மகிழ்ச்சி மீண்டும் உன் கைகளில் கிடைக்கப் போகின்ற நாள். இந்த மகிழ்ச்சியை நீ முழுமையாக பெற்றுக்கொண்ட பிறகு உன் அம்மா எனக்கு நிச்சயமாக நீ நன்றி சொல்வாய். என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள்
எப்பொழுதும் உண்டு.